உங்க எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷர் நிதிஷ். நான் என்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி பேசப் போகின்றேன். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்பு ஓட்டுச்சீட்டு முறையிலேயே தேர்தல்கள் நடத்தப்பட்டு வந்தன. ஓட்டுச்சீட்டு முறையில் ஏற்படும் கால விரயம் மற்றும் பண விரயம் போன்றவற்றை தவிர்க்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேர்தல் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதனால் முதலாவதாக காகிதம் மற்றும் அச்சிட ஆகும் செலவுகள் வெகுவாக குறைந்துள்ளது. இரண்டாவதாக வாக்களிக்க ஆகும் நேரமும் முடிவுகளை அறிவிக்க ஆகும் நேரமும் வெகுவாக குறைந்துள்ளது. மூன்றாவதாக வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதலும் கள்ள ஓட்டுக்கள் பிரச்சனையும் வெகுவாக குறைந்துள்ளது. நான்காவதாக செல்லாத ஓட்டுக்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகள் சரியாக செலுத்தப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்க VVPAT என்ற முறையும் உள்ளது. அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்பது சுருக்கம்தான் VVPAT ஆகும். ஒரு இயந்திரத்தில் 64 வேட்பாளர்கள் பெயர்களை சேர்க்க முடியும். அதிகபட்சம் ஒரு இயந்திரத்தில் 2000 வாக்குகளை பதிவு செய்யலாம். இந்த இயந்திரங்கள் மின்சாரம் அல்லாமல் பேட்டரியில் இயங்கக்கூடியது. தற்போது இந்தியா, அமெரிக்கா, பிரேசில், பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் சில நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தல்களை நடத்த தயக்கம் இருந்து கொண்டுதான் வருகிறது. நம் இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பழைய முறையிலேயே தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுத்துள்ளன. ஆனால் இதை ஏற்க மறுத்துள்ளது தேர்தல் ஆணையம். அப்படி முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நிரூபித்து காட்டுமாறு அறிவித்துள்ளது. ஆனால் இதுநாள் வரை எந்த அரசியல் கட்சிகளும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் செய்ய முடியும் என்று நிரூபித்ததில்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் முறைகேடுகள் செய்யலாம் என்று வதந்தி பரப்பவர்கள் மீது கடுமையான வழக்கு பாயும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. வாக்குச்சீட்டு வர்சஸ் வாக்கு இயந்திரம் எது சிறந்தது என்ற விவாதம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஜனநாயகத்தின் ரத்த நாணங்கள் மக்களின் வாக்குகள் என்பதால் இதில் ஒரு துளி சந்தேகம் கூட மக்களுக்கு இருக்கவே கூடாது. ஓட்டுரிமை என்பது ஜனநாயகத்தின் ஆணிவேர் என்றால் அந்த வாக்கை செலுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரம் ஜனநாயகத்தின் முக்கிய தூணாகும். ஏனென்றால் உங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை பிறக்கும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தில்லுமுள்ளுகள் செய்யலாம், முறைகேடுகள் செய்யலாம், அதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று சொல்லுவதெல்லாம் தோற்று போன கட்சிகள் சொல்லும் விஷமத்தனமான விமர்சனங்களாகும். இதை ஒருபோதும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். இது சாப்பிடும் உணவில் விஷத்தை கலப்பதற்கு சமமாகும். மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் மிஷின், அதாவது இயந்திரம் ஒருபோதும் தவறு செய்யாது. உங்கள் 10 எண்கள் கொண்ட செல்போன் எண்ணில் ஒரு எண்ணை மாற்றி டயல் செய்து பாருங்கள், உங்களுக்கு சரியான இணைப்பு கிடைக்காது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் முறைகேடுகள் செய்யலாம் என்று சொல்லும் கட்சிகளிடமிருந்தும் நபர்களிடமிருந்தும் விலகியே இருங்கள். அவர்கள் நம் நாட்டையும் ஜனநாயகத்தையும் அழிக்க பிறந்தவர்கள். அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து நம் நாட்டை நீங்களே அழித்து விடாதீர்கள். மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் இந்தியா தான். இந்தியாவிலேயே உயர்ந்தபட்ச சட்டம் அரசியலமைப்பு சட்டம் தான். அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டதான் இந்த தேர்தல் ஆணையம். எனவே தேர்தல் ஆணையம் சொல்வதை கேளுங்கள், தேர்தல் ஆணையம் சொல்வதை நம்புங்கள். வாக்களிப்பது ஒவ்வொருவரின் கடமை. இந்த மை நம் தேசத்தின் வலிமை. நீங்கள் வாக்களிப்பதோடு அல்லாமல் மற்றவர்களையும் வாக்களிக்க ஊக்கப்படுத்துங்கள். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம்,
முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு